வெல்கம் வைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ஃப்ளமேஷன் இந்த டாபிக் தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது நம்ம பாடியில் நம்ம திசுவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, திசு செல்லெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஒன்ஸ் ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளே வருது அப்படின்னா நம்ம மற்ற திசுவெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்காக நடக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இன்ஃப்ளமேஷன். திசுவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நடக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ். இது நார்மலாக எல்லாரோட பாடியிலுமே நடக்கும். ஓகே, இப்போ நமக்கு திசு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். 2 திசு இருக்குது. இப்போ இதில் ஒரு திசு வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த திசு பக்கத்தில் இருக்க திசு இன்ஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிது. அதுக்காக ஒரு சில கெமிக்கல் ஏஜென்ட்ஸை ரிலீஸ் பண்ணுது. இந்த கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் தான் இந்த இடத்துல ஒரு ஸ்வெல்லிங், பெயின், ஹீட்டு எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இந்த திசு ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு. இந்த டேமேஜ் ஆன திசுலேருந்து எல்லா கெமிக்கல் ஏஜென்ட்ஸும் வந்து ஸ்வெல்லிங் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் மூலமாக லியூகோசைட்ஸ், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸை இவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. இந்த டேமேஜ்டு செல்ஸ் உடனடியாக இந்த ஸ்பாட்டுக்கு WBC வந்துடுவாங்க. WBC வந்து எந்த இன்ஃபெக்ஷன் இங்கே இருக்கோ, ஏதாவது இன்ஜூரி பண்ணக்கூடிய ஏஜென்ட்டோ அல்லது இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்கள கில் பண்ணிடுவாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு இப்போ இந்த டேமேஜான திசு இருக்கு இல்லையா, இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம், வேஸ்ட்டு. இந்த டெப்ரீஸையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடுவாங்க. ஓகேவா, வெளியிலேருந்து வந்த இன்ஃபெக்ஷனையும் க்ளீன் பண்ணிட்டாங்க, இந்த டெப்ரிஸையும் க்ளீன் பண்ணிட்டாங்க. நமக்கு மேக்ஸிமம் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் எல்லாமே நம்ம இன்ஃபெக்ஷனுக்கு வந்த இன்ஃபெக்ஷனை ஹீல் பண்ணுறதுக்காக தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ஒரு சில கண்டிஷனில் மட்டும்தான் இன்ஃப்ளமேஷன் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் இன்ஃப்ளமேஷன் நல்லது தான். நமக்கு திசுவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டேமேஜான திசுவிலேருந்து வரக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மூலமாக ஸ்வெல்லிங், பெயின்லாம் வரும். WBC அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷனையும் சரி இந்த டெப்ரிஸையும் சரி க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் இன்ஃப்ளமேஷன் நடக்குது. பட் ஒரு சில டைமில் இது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த இன்ஃப்ளமேஷனே 2 டைப்பில் சொல்லலாம். அக்யூட் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லலாம். அக்யூட் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா ஒரு சில நாள் மட்டும்தான் இருக்கும். அடுத்ததாக அக்யூட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா குரோனிக் அப்படின்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கும். ஸோ குரோனிக் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நாளாகவே இன்ஃப்ளமேஷன் இருந்துகிட்டே இருக்காது. ஓகே, இப்போ அக்யூட் இன்ஃப்ளமேஷன் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா பேசிக்காக என்ன தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்ஜூரியோ அல்லது ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளே வருது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனுக்கு அகைன்ஸ்டாக ஃபஸ்ட்டு நம்ம பாடி பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் இன்ஃப்ளமேஷன். ஸோ இந்த அக்யூட் இன்ஃப்ளமேஷன் ஒரு சில நாள் மட்டும்தான் இருக்கும், ஒன்லி ஃபியூ டேஸ் மட்டும்தான் இருக்கும். வவுண்ட், அந்த புண்ணு இருக்கு இல்லையா, அந்த புண்ணு வந்து ரெட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்வெல்லாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உள்ள இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த டயத்தில் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிஷியல் ப்ராசஸ். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் வந்தனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனால் வேறு பக்கத்தை மூவ் பண்ண முடியாது. இன்ஃபெக்ஷன் இம்மொபைலைஸ் ஆகிரும். அதே போல் WBC மொபைலைஸ் ஆகி ஹீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு இன்ஃபெக்ஷனும் பரவாது, அதே சமயம் ஹீலிங்கும் நடக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் அப்போ ஒரு சில பெயின் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ என்ன நம்ம தெரப்பி பண்ணலாம் அப்படின்னா அஸ்பைரின் கொடுக்கலாம். ஸோ இது கொடுக்குறது மூலமாக நமக்கு பெயின் ரிலீஃப் ஆகும். பேஷண்ட்டுக்கு வந்து ஃபீவர் வர மாதிரி இருந்தால் கூட அந்த சிம்டம்ஸ்லாம் குறைக்கும் அஸ்பைரின். அதே போல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஓகேவா, அதில் வந்து பார்த்தோன்னா நான் ஸ்டீராய்டு கொடுக்கணும். கொலஸ்ட்ரால் இருக்கிறத கொடுத்துடக்கூடாது. நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ் நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ரிலீஃப் ஆஃப் பெயின் கிடைக்கும். உள்ளே நடக்கக்கூடிய பெயின் வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகாது, கொஞ்சம் ஈஸியாக நார்மலாக இருப்பாங்க. ஓகேவா, இது வந்து அக்யூட்டுக்கு இது 2 கொடுக்கலாம். அதுவே குரோனிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில வாரங்கள், ஒரு சில மாதங்கள் இருக்கும். ஸோ நம்ம அக்யூட்டில் என்ன சொன்னோம் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் வந்து அந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு சொல்யூஷனாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்போது ரிப்பேர் ஆன திசு தானே இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. WBCக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து வந்து ஹீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிளட் ஸ்ட்ரீமில். இப்போது அந்த குரோனிக்காக ரொம்ப நாள் வந்து அந்த கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் போயிட்டு WBC அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது WBC வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஹெல்த்தி திசுவை ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஹெல்த்தி திசுவை ஹீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு சில பிரேக் டவுன் பண்ணும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷன் ரொம்ப நாள் இருக்கும். ஸோ இதில் வரதான் நமக்கு சொரியாசிஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. சொரியாசிஸ், ஆஸ்துமா, கேன்சர் அந்த மாதிரி கண்டிஷனில் கூட நமக்கு குரோனிக் இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ரொம்ப நாள் வந்து வீக்காக இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ கார்டியோவாஸ்குலர் சைட் பார்த்தோம் அப்படின்னா CVSயில் பார்த்தோன்னா ஒரு சில இது இருக்குது. ஆஸ்டிரோஸ்கெலிரோட்டிக் பிளாக் அப்படிங்கிறது தான் இன்ஃப்ளமேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இன்ஃப்ளமேஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் அத்திரோஸ்கெலிரோட்டிக் பிளாக் இருக்கும். இதனால் ஃபார்ம் ஆனது தான் ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாக் இனிஷியேட் ஆகும்போது தான் மோனோசைட்டை அட்ராக்ட் பண்ணுது. சர்க்குலேஷன்லேருந்து WBCயில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த செல்
மோனோசைட்ஸ் இவங்கள அட்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த மோனோசைட்டை அட்ராக்ட் பண்ண உடனே இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா லிப்பிட் லேடான் ஃபோம் செல்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. லிப்பிட் லேடான் ஃபோம் செல்ஸ். ஒன்ஸ் மோனோசைட் வந்து இந்த பிளாக் அட்ராக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா லிப்பிட் லேடன் ஃபோம் செல்ஸ் கிரியேட் ஆகுறாங்க. அட் த சேம் டைம் ஸ்மூத் மசில் செல் எல்லாம் ப்ராலிஃபரேட் மல்டிப்ளை ஆகுறாங்க. ஸ்மூத் மசில்ஸ் ஏதாவது நமக்கு உள்ள ஸ்மூத் மசில்ஸில் விசரல் ஆர்கன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வச்சு அப்படின்னா இந்த பிளாக் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மூத் மசில் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் பிளாக் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நமக்கு உள்ளே ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருது விசரல் ஆர்கன்ஸில் அல்லது ஹார்ட்டில் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல்லுலர் ப்ராலிஃபரேஷன் செல் வந்து மல்டிப்ளை ஆகிறத தடுத்து நிப்பாட்டுவாங்க. ஸோ இதை இன்கிபிட் பண்ணணும். ஓகே, இதில் வந்து நிறைய கிரிட்டிக்கல் கேசஸ்லாம் இருக்குது. நம்ம இப்போதைக்கு அக்யூட் இன்ஃபர்மேஷன் என்ன, க்ரோனிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக பார்த்துக்கலாம். இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம இன்ஃபர்மேஷன் பற்றி இன்னும் டெப்த்தாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.